சார், நீங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணி இப்போ ஒரு கைது செஞ்ச தகவல் உங்களுக்கு கைது பண்ணிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நீதி ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேர்மை கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் நேர்மை ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் இதை பற்றி நான் வழக்கு தொடுக்கிறதுக்கு முன்பு கமிஷன் ஆஃபீஸில் போய் நான் சொல்லும் பொழுது ஒரு சின்ன கோரிக்கைக்காக தான் நான் அந்த கமிஷன் ஆஃபீஸுக்கு போனேன். என்னுடைய பேரை அவங்க பயன்படுத்துகிறாங்க, அதை மட்டும் எடுக்கணுங்கிறது தான் என்னுடைய நிபந்தனை அப்படின்னு போனேன். அதுக்கு அந்த இடத்துல எனக்கு சரியான ஒத்துழைப்பு கமிஷன் ஆஃபீஸிலும் கிடைக்கல. மறுபடியும் சமாதானத்துக்கு உட்காந்து பேசலானாலும் இவங்ககிட்டையும் கிடைக்கல. இதனுடைய விளைவு தான் நான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. இன்னைக்கு நீதிமன்றம் எது உண்மை என்பதை விசாரித்து இந்த ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதனால வேண்டி என்னை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கும் 2.5 வருட காலம் இதை கிடப்பிலே கடந்துச்சு இந்த வழக்கு. இப்போ சமீபத்தில் அங்கே பொறுப்பேற்ற குற்றப்பிரிவு ஆய்வாளர் ரத்னகுமார் அவர்கள் இதை துரிதமாக எடுத்து இந்த வழக்கை விசாரித்து இன்னைக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா உண்மையிலே இன்னைக்கு நீதித்துறைக்கும் ரத்னகுமார் சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2 பேர் சைடும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. உங்க சைடு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, அவங்க சைடு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு உங்க நேம்ல பணம் வாங்கினதுக்கு உண்டான ஆதாரம், அதாவது அவங்க அந்த ஃபவுண்டேஷன் வாங்கியிருக்காங்களா? அது உங்களுக்கு இல்லை, நான் எவ்வளோ வாங்கியிருக்காங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் என்னுடைய நேமில் அவங்களுடைய வங்கி கணக்குகளை கொடுத்தது, அதன் மூலம் வலைத்தளங்களில் பொதுமக்கள்கிட்ட காசு வாங்கினது அப்படிங்கிறது அதுக்கான அவங்களுடைய தரவுகள் எல்லாமே நாங்கள் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கோம். அது பார்த்து உண்மையானதுனால தான் இன்னைக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க. அவங்க என் மேலே ஒரு வழக்கு கொடுத்தது உண்மைதான். அந்த வழக்கில் நீதிமன்றமும் காவல்துறையும் விசாரித்து அதில் முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு அதை என் மேலே போட்ட வழக்கை நீதிமன்றமே ரத்து செய்திருக்கிறது. சமீபத்தில் கூட நீங்கள்லாம் கூட அதை ஊடகத்தில் பதிவு செய்தீங்க. அதனால் என் மேலே குற்றமற்றவன்னு நிரூபிச்சிருக்கு. நான் விசாரணைக்கு பிறகு நிரூபித்த நீதிமன்றத்துக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் முகாந்திரம் இல்லாத ஒரு வழக்கை கொண்டாந்து போட்டிங்களேன்னு சொல்லி ரத்து செய்தது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கை தொடர்ந்ததற்கு 50,000 ரூபா ஃபைனும் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு தொடுத்தவங்க மேலே. இதெல்லாமே நீதி இன்னும் உயிரோடு இருக்குங்கிறதுக்கான ஒரு வழிமுறையாக தான் நான் பார்க்குறேன். இவ்வளவு காலதாமதமா அதெல்லாம் ப்ராசஸ் நடக்குது, எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது தெரியல. எனக்கு என்னன்னா வழக்குங்கிறது நமக்கு தெரியும், நம்ம ஊர்ல எப்படி நடக்கணும், எப்ப தொடங்கணும், எப்ப முடியணும். ஆனா இந்த மாதிரி வழக்கெல்லாம் 1 மணி நேரத்துல சம்பந்தப்பட்டவர்களும் நானும் உட்கார்ந்து இதை முடிச்சிருக்கலாம். இதுக்கான வழிமுறையை நானே ஏற்படுத்தினேன். 2 முறை கமிஷன் ஆபீஸுக்கும் நான் போனேன். உட்காந்து பேசும்பொழுது எனக்கு கமிஷன் ஆபீஸ்லயும் ஒத்துழைப்பு கிடைக்கல, இவங்க அட்வொகேட் சைடுலயும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல, இவங்க சைடுலயும் எனக்கு ஒத்துழைப்பு கிடைக்கல. ஆனா அதுக்கு மாறா அவங்க நிறைய என்னை பத்தி வலைத்தளங்களை நான் செய்யாத சொல்லாத சில விஷயங்களா சொன்னதாக சொல்லி அவங்க அதுல ஒரு பெரிய பிரபலத்தை தேடுவதற்காக முயற்சி செய்ததா இருந்தது. அதனாலதான் அதன் மீது நான் எந்த வித விவாதமோ மறுபதியில சொல்லாம நான் அமைதியாயிட்டேன். இது வேண்டாம், இதை இவங்க அரசியலாக்குறாங்க, நம்ம செய்யக்கூடாது, இது தனிப்பட்ட 2 பேர்த்தோட பிரச்சனை, இதை நீதிமன்றம் சென்று அதன்படி நம்ம நம்மளுக்கான நீதியை பெறலான்னு போனேன். அது இன்னைக்கு நடந்திருக்காது.